உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை மண்டல செயலாளராக நியமனம் செய்யப்பட்ட சுசி கலையரசன் மரியாதை நிமித்தமாக காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் விஜயகுமார், வடக்கு மாவட்ட தலைவர் ரங்கராஜ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் சிவசுவாமி ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஸ்ரீபன் சுந்தர், மண்டல துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் துரை இளங்கோவன், தங்கவேலன், செய்தி தொடர்பாளர் நாதன் மற்றும் கதிரேசன், பிரவீன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சீர்குலைக்கும் ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சியின் சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்துவது சம்பந்தமான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் பொன் செந்தமிழ் செல்வன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் விடுதலை கனல், பார்வேந்தன், இனியவன், லெனின், அரச வளவன், சந்திரன், பிரகாஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கிருஷ்ணகிரி மத்திய மாவட்டத்திற்குட்பட்ட KN நகர் தர்கா பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிருஷ்ணகிரி மண்டல துணை செயலாளர் தங்க தியாகம் முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் தலைவர் பாபுஷேக் மற்றும் தௌலத், கிறிஸ்தவ பேரவை மாவட்ட செயலாளர் கணேசன் மற்றும் சபீர், பாபு, மணி, சாமுவேல், சரவணன், குமார், சதீஷ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணகிரி மைய மாவட்டத்தில் பகுதியில் KA தர்கா என்ற இடத்தில் இஸ்லாமிய தோழர்கள், பெண்களும் தோழர்களும் 100க்கும் மேற்பட்ட மக்கள் தன்னை விடுதலை சிறுத்தைகளில் இணைத்து கொண்டனர். அத்தனை தோழர்களுக்கும் கட்சியின் மப்பலரை அணித்து அவர்களை நம்முடைய இயக்கத்தில், கட்சியில் இணைத்து கொண்டோம். மேலும் பல முகாம்களில் சென்று இன்னும் நம் கட்சியில் இணைய நிறைய தோழர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். கிராமங்களில் அவர்களையும் கூடிய விரைவில் அனைத்து கிராமங்களுக்கும் சென்று எல்லா மக்களையும் இணைத்து ஒரு மாபெரும் சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உருவாக்குவோம் என்று இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித் மக்கள், குறவர்கள், பன்னியாண்டியர்கள் மேற்பட்ட அனைத்து இன்னும் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள்களை எல்லாம் சந்தித்து அவர்களை நம்முடைய இயக்கத்தில், கட்சியில் சேர்க்க பாடுபடுவோம். எழுச்சி தமிழர் வழியிலும் அம்பேத்கர் வழியிலும் உறுதுணையாக அவர்களுடைய கொள்கைகளை நாங்கள் கடைபிடித்து மக்களிடம் கொண்டு சேர்ப்போம். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே